அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. தலித் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு மறுக்கப்படுவதாக, அந்த உரிமை தனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறியிருந்தார். தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்து விரிவான செய்திகளை வழங்குவதற்காக கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். என்னென்ன காரணங்களை அவர் முன்வைக்கிறார்? இன்று காலை 11 மணிக்கு மாநிலங்களவை கூடிய போதே தலித் மக்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன, இதை தடுக்க வேண்டும், இது குறித்து நான் பேச வேண்டும் என்று நேரம் கேட்டிருந்தார். அப்போது அவையின் துணைத் தலைவரான கூரியன் மாயாவதிக்கு நேரம் ஒதுக்கினார். இது முக்கியமான பிரச்சனை என்பதால் பேச அனுமதிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அப்போது தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறை கட்டவிட்டு விடப்படுகிறது, அவர்கள் பல வழிகளிலும் பாதிக்கப்படுகிறார்கள், இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாயாவதி பேசிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே அவையின் துணைத் தலைவரான கூரியன் 3 நிமிடங்களுக்குள் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் மாயாவதி கடும் கோபம் அடைந்தார். ஆவேசத்துடன் இந்த தலித் மக்களை பற்றி இந்த அவையிலே பேச முடியாது என்பதால் நான் இந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறேன், இந்த அவையின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய கூட தயங்க மாட்டேன் என்று சொல்லி வெளியேறிவிட்டார். மாயாவதி அடுத்த ஏப்ரல் மாதம் வரை, அதாவது 2018 ஏப்ரல் மாதம் வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். அவருடைய பதவிக்காலம் அந்த மாதம் வரை நீடிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று மதியம் மீண்டும் கட்சியுடைய தலைவர்களை சந்தித்து அதன் பிறகு செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தது என்னவென்றால், தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாடாளுமன்றத்திலே பேச முடியாது, அதற்கான அவகாசத்தை கூட ஒதுக்க முடியாது என்றால் நான் இந்த அவையின் உறுப்பினராக இருப்பதற்கு எனக்கு உரிமையே இல்லை, ஆகவே நான் இன்றே ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொல்லியிருந்தார். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் இது பற்றி தெரிவித்த பிறகு இன்று அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார். அவையின் துணைத் தலைவரான கூரியன் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது என்னவென்றால், ஏதேனும் ஒரு முக்கிய விஷயம் குறித்து நீண்ட தேவை, அதாவது விவாதம் தேவை, அல்லது நீளமாக பேச வேண்டும், அதற்காக அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் அதற்கான நோட்டீஸ் அளிக்க வேண்டும். மாயாவதி எந்த விதமான நோட்டீஸையும் அது போல அளிக்கவில்லை. உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் பகுதியிலே தலித் மக்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்டது பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்காக நான் அவகாசம் அளித்திருந்தேன், ஆனால் இதுக்கு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று சொன்னதால் அவர் கோபமடைந்து விட்டார். அப்படி அவரை ஒடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த விதமான எண்ணமும் கிடையாது, நோட்டீஸ் அளித்தால் அவருக்கு போதுமான அவகாசம் அளிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மாயாவதிக்கு ஆதரவாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குரல் கொடுத்திருந்தன. தொடர்ந்து இன்று அவை நடக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது, மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாயாவதி இன்று தனது ராஜினாமாவை சமர்ப்பித்திருக்கிறார். கணபதி, இன்று அவர் அளித்திருக்கும் அந்த ராஜினாமா கடிதம் அவையின் தலைவருக்கு எப்பொழுது கிடைக்கப்பெறும்? அதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? அவை தலைவரான ஹமீத் அன்சாரிக்கு இன்று மாலையிலேயே இந்த கடிதம் போய் சேர்ந்துவிடும். இது அவை சம்பந்தப்பட்ட விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம் என்பதால் வேலை நேரம் என்பதெல்லாம் முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. முடிந்த அளவுக்கு மாயாவதியிடம் பேசி ஒருவேளை அவர் தன்னுடைய கோபத்தினால் வேகமாக ராஜினாமா செய்திருப்பாரோ, மறுபரிசீலனை செய்வாரோ என்று கேட்பதற்கு முயற்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்து ஒருவேளை மாயாவதி தன்னுடைய ராஜினாமாவை திரும்ப பெற்றுக் கொண்டால் சரி, அப்படி இல்லை என்றால் அவைத்தலைவர் ராஜினாமாவை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும், குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்று பல்வேறு விஷயங்களிலே அரசியல் வட்டாரங்களிலே பரபரப்பான நடவடிக்கைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அவையின் தலைவரான ஹமீத் அன்சாரிக்கு பதவி காலம் முடிவடைகிறது. இன்று அந்த தேர்தலுக்காக வேட்பு மனுக்கள் கூட தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஒரு முக்கிய முடிவை ஹமீத் அன்சாரி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மாநிலங்களவையின் தலைவர் என்கிற முறையிலே இது பற்றி அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இது போல விஷயங்களிலே ஒருவேளை அவையின் துணைத் தலைவர்கள் செய்த நடவடிக்கைகளை ஏதேனும் உறுப்பினர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு முறை அவையின் தலைவரை முயற்சி செய்து பார்ப்பார். பின்னரும் எந்த விதமான வழியும் இல்லை என்றால் தான் இது போன்ற ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை இவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை தொடர்ந்து அவரது கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு மாயாவதி வெளிநடப்பு செய்த உடனேயே
அவரது கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களும் சேர்ந்து வெளிநடப்பு செய்தார்கள். ஏனென்றால் மாயாவதி தலித் பிரச்சனையை அரசியலாக்குகிறார். தலித் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதையோ அல்லது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கோருவதோ விட்டுவிட்டு அவர் இதை அரசியலாக்க முயற்சிக்கிறார் என்று மத்திய அமைச்சரான முக்தார் அப்பாஸ் நக்வி குற்றம் சாட்டியிருந்தார். இதன் காரணமாகத்தான் மாயாவதியின் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, மற்ற கட்சிகளை சேர்ந்த எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களும் சரி மிகவும் கோபம் அடைந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் இன்று மீண்டும் மீண்டும் கூச்சல் குழப்பம் என்று அவை ஒத்திவைக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குலாம் நபி ஆசாத் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களித்தது உரிமைகளை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக தலித் மக்கள், சிறுபான்மையினர் போன்றவர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். அப்படி அதற்கு நேர் எதிர்மாறாக நடப்பதா இந்த அரசு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அவர்களுடைய கடுமையான இந்த சொற்களை தொடர்ந்து அவையிலே கூச்சல் குழப்பம் மேலும் அதிகமானது. அதற்கு பின்னர் தான் அவையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே இந்த விஷயத்திலே மாயாவதியை தொடர்ந்து அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இதுவரை அது போன்ற நடவடிக்கையும் எடுப்பதாக அவர்கள் சொல்லவில்லை.